வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தின் ஆபத்துகளை தவிர்க்க இன்னும் 3 ஆண்டுகள் மட்டுமே உள்ளன. பருவநிலை மாற்றத்தினால மோசமான தாக்கங்களான அதீத வெப்பம், அதீத மழை, கடல் மட்டம் உயர்வு போன்ற இயற்கை சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதை தவிர்க்கணும்னா இன்னும் 3 வருஷம் மட்டும்தான் உலக நாடுகள் இருக்குன்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இதனால் உலகளாவிய பிரச்சனையாக இருக்கும் மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் அனுபவித்து வருகின்றன. இதன் காரணமாக ஐநா 1992இல் 197 நாடுகளை கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் அமைப்பில் பாரிஸ் ஒப்பந்தத்தை 2015இல் ஏற்றுக்கொண்டுள்ளன. அதன்படி உலகளாவிய வெப்பநிலை ஆண்டுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் தாண்டக்கூடாது. இதில் முக்கியமாக காற்றை மாசுபடுத்தும் கார்பன் வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும்னு கார்பன் பட்ஜெட் என்ற ஆய்வில் 1990 முதல் 2100 வரை ஆண்டு வரை 1600 ஜிகாடன் கார்பனை வெளியிடலாம். அப்படின்னா ஒரு ஜிகாடன் 100 கோடி டன். ஆனால் முதல் 20 ஆண்டிலேயே 50% பயன்படுத்தி விட்டோமாம். தற்போது உலக நாடுகள் 40 ஜிகாடன் கார்பனை வெளியிடுகின்றன. இந்த வேகத்தில் போனால் 3 ஆண்டில் மொத்த பட்ஜெட்லும் காலியாகிவிடும். இதனால் மோசமான பருவநிலை மாற்றம் ஏற்படும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. கடந்த 2024 உலக அளவில் மனிதர்கள் 1.36 டிகிரி உயர்ந்ததற்கு. இதனால் பல பகுதிகளில் அதீத வெப்பம் பதிவாகியிருக்கு. இது இல்லாமல் காற்றை மாசுபடுத்தும் வாயுக்கள் வெளியேற்றமும், அதாவது வெளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அடர்த்தி அதிகரித்துள்ளது. இதனால் கார்பன் பட்ஜெட் குறைந்து கொண்டே வருகிறது. இது உலக பொருளாதாரத்திற்கும் முக்கியமாக மக்களுக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஆப்பிரிக்கா நாடுகள் கடந்த 10 ஆண்டுகளாக மோசமான பருவநிலை நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் ஆராய்ச்சியாளர்கள் அனைத்து நாடுகளும் பருவநிலை செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும். இதனால் வளர்ந்த நாடுகள் பசுமையில் வாயுக்கள் வெளியேற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்கேற்ப தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு முன்வந்து பிற நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கி கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும். வரும் நவம்பர் 30வது சர்வதேச பருவநிலை மாநாடு தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரேசிலில் நடக்க உள்ளது. அதற்கு முன் பிப்ரவரியில் அனைத்து நாடுகளும் பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன. அதில் 197 நாடுல 25 நாடுகள் மட்டுமே திட்ட அறிக்கையை இதுவரை சமர்ப்பித்துள்ளன. அனைத்து கருத்தில் கொண்டு மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் us and follow the page for more interesting new videos.